வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுடைய சவுதி அரேபியாவிலிருந்து. அதாவது இன்னைக்கு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் இந்த டைம் வரைக்கும் ஒரு பரபரப்பாக போயிட்டு இருந்த ஒரு விஷயம் என்னன்னாக்கா, அதாவது மதியானத்துக்கு மேலே தெரிஞ்சு போச்சு. இது வந்துட்டு ஒன் சைட் கேம். அதாவது கிரிக்கெட் மேட்ச்சில் பார்க்க சொல்ல ஒரு ஃபீல் வரும்ல, போர் அடிக்குதுன்ட்டு. ஆக்சுவலி என்னடா இது டஃப்பே இல்லாமல் போயிட்டுருக்கு அப்படின்ட்டு அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. என்னன்னா ஓப்பனிங்லேயே அடி அடின்னு அடிச்சிட்டாப்புல தாவேக்கா வந்துட்டு வேற லெவலில் இதில் கேமில் பயங்கரமாக விளையாடிருக்காங்க. அதாவது மக்கள் ஆதரவு அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஒரு சைடு நம்ம நாம் தமிழர் கட்சியோட கொள்கைன்ற ஒரு விஷயத்தில் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க வந்துட்டு தோல்வி அடைஞ்சது வந்துட்டு மனசுக்கு ஏற்றுக்கப்படாத ஒரு விஷயமா தான் எனக்கு இப்போவும் தோணுது. ஆனால் இங்கே ஒரே ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. அது என்னன்னாக்கா, திமுக என்ற தீய சக்தியை ஒதுக்கிட்டாங்க. அதிமுக அதாவது அதுவும் தீய சக்தி தான், ஒதுக்கிடணும். ஆனால் இங்கே இன்னைக்கு இல்லை வரும், அதாவது அப்கமிங் டேஸில் இந்த கூட்டணின்ற ஒரு பேச்சில் இதில் என்ன நடக்கும்ன்றது தெரியல. ஏன்னா அரசியலில் யார் எதிரி யார் நண்பனே தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் அப்கமிங் டேஸில் நடக்க 99% வாய்ப்பு இருக்குது. ஸோ அது எப்படி போய் முடியுதுன்னு பார்ப்போம். ஒருவேளை விஜய் வந்தால், அதாவது திமுகவில் இருக்கவங்களுக்கெல்லாம் பெரிய ஆப்பு இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணலாம், திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்கலாம். ஏன்னா இவங்க பண்ண பல தப்புகள், பல விஷயங்கள் இதில் நம்மளை பிடிச்சி தூக்கி ஜெயிலுக்குள்ளே போட்டாங்கன்னா, அதாவது நம்மளோட சொத்து சேர்த்து வச்ச விஷயம் இதெல்லாம் மாட்டிக்கிச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு கோணத்தில் போயிட்டு திருடர்கள் 2 பேரும் ஜாயின் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம். இதெல்லாம் நடக்காமல் புதுசாக வந்த தாவேக்கா பெரும்பான்மையாக வந்து ஆட்சி அமைச்சு அதில் மக்களுக்கு எப்படி சேவை செய்கிறாங்க, அவங்க சொன்ன வாக்கை எப்படி நிறைவேற்றுறாங்க, அதாவது கனிம வள கொள்ளை பற்றியும் விஜய் பேசியிருக்காரு, அதை எப்படி தடுக்க வருது, அதாவது இயற்கை வளத்தை பாதுகாக்கணும், அதுலேயும் அவர் பேசியிருக்காரு சில இடத்துல. ஸோ அதுலேயும் அவர் ஃபோக்கஸ் பண்ணுறாருன்னு பார்க்கணும். அது இல்லாமல் அவர் சொன்ன பல விஷயங்கள் இருக்குது. அதாவது ஃப்ரீபீஸ், இலவசங்கள். இந்த இலவசங்கள்லாம் கொடுக்கும்போது தமிழ்நாட்டோட கடன் சுமையை அதிகரிப்பாரா, இல்லை அதை வந்துட்டு பிஸ்னஸ் அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் அதிகமாக உருவாக்கி வருமானத்தை ஈட்டி அதை வந்துட்டு கடனை அடைக்கிறதுக்கான பிளானை உருவாக்குவாரா? ஸோ இந்த ஒரு புது டீம் தமிழ்நாட்டில் இந்த வரும் 5 வருஷத்தில் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்றது ஒரு டஃப்பான ஒரு விஷயம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயங்க, நம்ம வந்துட்டு நாம் தமிழர் கட்சியோட அதாவது யூடியூப் வலைத்தளங்கள்லாம் ஃபாலோ பண்ணுறோம். அதில் நிறைய பேர் இப்போ வந்துட்டு ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறாங்க. ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னா, மக்கள் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இத்தனை வருஷமாக நம்ம பொறுமையாக இருந்திருக்கோம். ஸோ இந்த தடவையும் இருந்து தான் ஆகணும். இந்த வாய்ப்பை இந்த தாவேக்கான்ற ஒரு கட்சி எந்த அளவுக்கு மக்களுக்கு சேவை செய்தா, இல்லை இவங்களும் ஆண்ட 2 கட்சியோட தொடர்ச்சியா அப்படின்றத நம்ம வெளியிலேருந்து தான் பார்க்கணும். ஆனால் என்ன பண்ணுறது, எவ்வளவோ போராட்டங்களை சீமானண்ணை வந்து முன்னெடுத்து அதற்காக மக்களுக்காக நின்று இருக்காரு. அந்த மக்கள் அவங்க வந்துட்டு புறக்கணிச்சிருக்காங்க. அதை வேறு வழி இல்லாமல் ஏற்றுக்கிட்டு தான் போகணும். தயவு செய்து ஏதோ ஒரு கவலையில் நம்ம பேசுகிற வார்த்தைகள் மக்களையும் பாதிக்கப்படாமல் மற்றவங்கள மாதிரி நம்மளும் இல்லைன்றத நம்ம, அதாவது எது மக்கள் நமக்கு கொடுத்தாலும் அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணுன்ற மனப்பான்மையை நமக்குள்ளே வளர்த்துக்கணும். அதை வந்துட்டு ஏற்றுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நம்ம வந்துட்டு கவலை கொட்டுறோன்ற பேச்சில் வார்த்தைகளை விடாதீங்க. ஏன்னா இன்றைக்கும் நம்ம வந்துட்டு சில காரணங்கள் இருக்குது, நம்ம ஏன் தோற்றோன்ற ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா நம்ம வந்துட்டு பேசுகிற வார்த்தைங்க வந்துட்டு கொஞ்சம் யோசித்து பேசணும். சில கோவங்கள் நம்மளோட தோல்விக்கு மெயின் ரீசனாகவும் இருக்கும். அந்த கோவன்ற ஒரு விஷயத்தால தான் நம்ம இப்போ அடி விழுந்திருக்கு. ஆனால் உண்மை அது என்னன்னா, மக்களுக்கு சேவை செய்யணுன்ற ஒரு ஃபோக்கஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மேனிஃபெஸ்டோ, அது யாராலையும் மாற்ற முடியாது. அவ்வளோ பெஸ்ட்டு. அதாவது மக்களுக்கு எது கொடுத்தா நல்லதுன்றத சீமான் அண்ணன் அந்த நாம் தமிழர் கட்சியில் இருக்க கொள்கைன்றதுல வேற மாதிரி, அதுக்கு ஈடு வேற எதுவுமே இல்லை. வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். மக்கள் வந்துட்டு சினிமா மோகம்ன்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்குது. அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃபேன் பேஸ் ஒன்று இருக்குது. அதாவது விஜய் அவர் சொன்னார் பார்த்தீங்களா, நீங்கள்லாம் வந்து அரசியலுக்கு வந்து தான் மக்கள் மனசை பிடிப்பீங்க, நான் மக்கள் மனசை பிடிச்சிட்டு தான் அரசியலுக்கே வந்திருக்கேன்ற சொல்கிற ஒரு வார்த்தை இருக்குல்ல, அது 100க்கு 100 உண்மை. என்னன்னா
எங்க வீட்டுக்குள்ளவே அது இருக்கு. அதனால அத நான் பார்த்துருக்கேன். அத நம்ம வந்துட்டு மாத்தி சொல்ல முடியாது. தமிழ்நாடு முன்னேறுன்ற ஒரு ஆசை. அவ்வளோதான். அது யார் வந்து முன்னேத்துனாலும் வாழ்த்துக்கள். முன்னேத்தணும் அவ்வளோதான். யாராச்சு இந்த விஷயத்துல தவறு செஞ்சா அத தட்டி கேட்கறதுக்கு அதாவது ஒவ்வொருத்தருக்கும் உரிமை இருக்கு, உரிமை இருக்கணும். அந்த இடத்துல கீழ வந்து அசிங்கமா எழுதுறதோ, அதாவது அடுத்தவங்க குடும்பத்த தாழ்த்தி பேசுறதோ, அதெல்லாம் வந்துட்டு அந்த மாரி அரசியல இதுக்கப்புறமும் எடுத்துட்டு வராதீங்க. அது யாரா இருந்தாலும், தாவேகா நண்பர்களுக்கு சொல்லிக்கிறேன், மத்த கட்சி நண்பர்களுக்கும் சொல்லிக்கிறேன். அசிங்கமா அவதூற பரப்புறது இந்த அரசியல விட்டுட்டு, மக்களுக்கு எது தேவை? மக்களுக்கு முக்கியமான விஷயத்த பத்தி பேசுவோம். இவங்க எடுத்துட்டு வந்த திட்டத்தால எது நல்லது நடக்கும்? எது கெட்டது நடக்கும்? அப்படின்றத பிரிச்சு பார்த்து பேசுங்க. அது அது தவற நம்ம சுட்டிக்காட்டுறதுல தப்பே இல்ல. அத பார்க்குற மக்களுக்கு புரியணும். ஏன்னா அரசியலுன்றது வந்துட்டு நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். அத தெளிவுபடுத்தி பேசணுன்றது தான் நம்மள மாரி ஆட்கள், அதாவது வலைவழியில பேசக்கூடிய ஆட்கள் பொறுப்போட நம்ம நடந்துக்கணும். அவ்வளோதான். எனிவே வாழ்த்துக்கள். அப்கமிங் டேஸ் ஆர்வமா இருக்கு. யார் எப் சிஎம் அதாவது யார் வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க? கட்சிக்குள்ள அந்த கூட்டணி ஆட்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்கலாம் டிவைட் ஆயி அதாவது டைரக்ட்டா வந்துட்டு விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்களா? இல்ல கட்சியே போயிட்டு டிவிகேவே போயிட்டு ஏடிஎம்கேவோட சேர்ந்து ஜாயின் ஆகி பண்றாங்களா? ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. பார்ப்போம். எனிவே வாழ்த்துக்கள். சந்தோஷம். மீண்டும் ஒரு தடவ சொல்லிக்கிறேன். அதாவது தீய சக்தி திமுக தோத்ததுல ரொம்ப 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 மகிழ்ச்சி. அதிமுகவும் பின்தள்ளியதுல ரொம்ப 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 மகிழ்ச்சி. ஸோ இந்த பெய்டு யூடியூபர்ஸ் இருக்காங்க. தாவேக்கான்றது வந்து ஃபேன் பேஸ்டு யூடியூபர்ஸும் இருக்காங்க. அது இல்லாமல் ஆதவர்ஜுனா கீழே அவங்களுக்கு கீழே நடந்த நிறையா விஷயங்களும் இருக்குது. ஆனால் அந்த அதிமுகவில் சில பெய்டு யூடியூபர்ஸ் இருக்காங்க. அவங்களாம் வந்துட்டு ஒரு அஜெண்டா வச்சே உள்ளே வந்தாங்க. அந்த அஜெண்டா கம்ப்ளீட்டாக உடஞ்சி போச்சு. அதாவது நம்ம பாரிசாலன், வருண், நெல்சன் இவங்கெல்லாம் போட்ட ஒரு கணக்கு இருக்குது. அந்த கணக்கையே உடைச்சிட்டாங்க. இந்த கணக்கு யார் போட்ட கணக்கும் இல்லை. மேலே இருக்கிறவங்க போட்ட கணக்கா இல்லையான்னு தெரியல. பார்ப்போம். பாய். அதை மீண்டும் ஒரு நல்ல திரும்பவும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உதயா ஃப்ரம் குரு சிஷ்யா. பாய்.